ஐயா ஐயா ஸ்டாலின் ஐயா, உங்களை நான் கையெடுத்து கும்பல. என் பிள்ளைக்கு ஒரு நீதி நேர்மை கிடைக்கணும். இப்போ வேலையே போயிடுச்சு என் பிள்ளைக்கு. அந்த பிள்ளைய வச்சு நான் என்ன கஷ்டப்பட போறேன்? எனக்கு என் புருஷனுக்கு வயசாயிடுச்சுன்னா எப்போ சாவுன்னு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு நோய் இருக்குது. என் பிள்ளைக்கு நீதி நேர்மை கிடைக்கணும். அவளுக்கு நஷ்டஈடு கிடைக்கணும். மெயினா ஒரு தாயோட வலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 10 மாசம் சுமந்து பெத்து ஆளாக்கி படிக்க வச்சு அவங்களை எந்த நிலைமை கொண்டு வரணும் ஒரு தாய்க்கு தெரியும். என் பிள்ளைய நான் அப்படிதான் செஞ்சேன். வீட்டு வேலை செஞ்சு என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன். அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனா என்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணி போனாலும் அன்னிலேருந்து இன்னி நாள் வரை என் குழந்தை கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். அண்ணன் தம்பி தாய்மார்களே, என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் நேர்மை கிடைக்கணும். என் பிள்ளைய பண்ண மாதிரி அவனுக்கு நீங்க தான் கூலி கொடுக்கணும். நான் வீடியோவில் நான் இது வரல நான் எதுவுமே பேசுறது கூட எனக்கு தெரியாது. என்ன பேசுறேன்னு கூட எனக்கு தெரியும். நாங்க அவங்க மேல 4-5 கேஸ் கொடுத்தேன். ஆனா போலீஸ் ஒரு கேஸ் கூட எடுக்கல. அவங்க ஒரு கேஸ் கூட எடுக்கல. குழந்தைங்க சித்தி தூக்கி போட்டுருவேன்னு சொன்னா குழந்தை என் பொண்ணை தூக்கு மாட்டி கன்னத்துல அரைஞ்சா கறியா இருந்தது. அப்பவே அந்த கேஸ் கொடுத்தா எந்த இதுவும் எடுக்கல. அவங்க மாமியார் கட்சி என் பொண்ணை அசிங்கச்சு மாத்திட்டு அரைஞ்சா அவளும் எந்த கேஸும் எடுக்கல. ஒரு தாயா போய் வெறுமே கேட்டு வரணும் தவிர அவங்க எந்த கேஸும் எடுத்தது இல்லைங்க. ஐயா என் பொண்ணு காப்பாத்துங்க ஐயா. ஐயா முதல்ல ஐயா 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 ஸ்டாலின் ஐயா, உங்களை நான் கையெடுத்து கும்பல. என் பிள்ளைக்கு ஒரு நீதி நேர்மை கிடைக்கணும். இப்போ வேலையே போயிடுச்சு என் பிள்ளைக்கு. அந்த பிள்ளைய வச்சு நான் என்ன கஷ்டப்பட போறேன்? எனக்கு என் புருஷனுக்கு வயசாயிடுச்சுன்னா எப்போ சாவுன்னு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு நோய் இருக்குது. என் பிள்ளைக்கு நீதி நேர்மை கிடைக்கணும். அவளுக்கு நஷ்டஈடு கிடைக்கணும் மெயினா. ஏன்னா அவ பிள்ளை ஒரு மாசத்துக்கு 40,000 சொல்றப்ப 1 வருஷத்துக்கு அவளை வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க. சோறு நான் போட்டுருவேன், தங்க இடம் கொடுத்துருவேன். அந்த குழந்தைக்கும் அவளுக்கு நான் என்ன செலவு பண்ணுவேன்? நாங்க போனாதான் கஞ்சி, இல்லைன்னா இல்லையா. நீங்க நல்ல ஒரு உதவி எனக்கு செய்யணும். இந்த மக்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், நல்ல நியாயம் கிடைக்கும் நினைக்கிறேன். ஆனா என் பிள்ளைய பண்ணவனுக்கு இந்த தமிழ்நாட்டு ஜனங்க நீ அவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்களோ அதை நான் மனசார நான் வரவேற்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேயா. என் புள்ள தூங்குறது கூட கிடையாது ஐயா. என் புள்ள தூங்கிட்டானா குடிச்சிட்டானா கத்தி எடுத்து வந்து தொண்டையில வைப்பானா. என் புள்ள வந்து அழுவாயா கிட்டேயம்மா என்ன தூங்க விட மாட்டாப்பா. தூங்கும் போது எனக்கு கத்தி வச்சு குத்துறாமா, பேட்டை எடுத்து வச்சு அடிப்பாமா தூங்கும் போது அப்படின்ற. என் பொண்ணு நான் எவ்வளவு சிறப்பமா வளர்த்தணும். என் பொண்ணு அவ்வளவு கஷ்டப்படுறேன் ஐயா. நீங்க தான் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். நல்ல முயற்சி எடுப்பீங்கன்னு நம்புவேன். என் பேத்தி வார்த்தி இருக்கா, அந்த புள்ள ரொம்ப பாவம் ஐயா, ரொம்ப பாவம். இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஐயா. பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க. இந்த லவ் ஜிகாத்ன்ற பேரில் ஒரு கிறிஸ்டின் பொண்ணை மதம் மாற்றி ஒரு முஸ்லீம் ஆக்கி சனா ஃபாத்திமான்ட்டு பேர் வச்சு அந்த பொண்ணுக்கு இவ்வளோ கொடுமையாக அந்த பையன் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி 2 வருஷமாக இந்த ஃபேமிலி பிரச்சனை வந்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்திருக்கு. அப்பயே இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தீர்வு பண்ணியிருக்கலாம். காவல்துறை வேடிக்கை பார்த்துருக்காங்க. இப்பயும் அந்த அடிதடியில் மேட்ரு காவல் நிலையத்தில் வந்திருக்கு. வந்தவொடனே விசாரிக்காமல் காவல்துறையுடைய அலட்சிய போகுமே இன்றைக்கி வந்து என்னை என்ன பண்ணிட்டு போகிறாங்க. அந்த முகமதுன்றவர் என்னை என்ன பண்ண எதனா ஒன்று பண்ணால் கூட நான் சரண்டர் ஆகிடுவேன், என்னை ஒன்றையும் பிடிக்க முடியாதுன்றாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கடைசியாக ஸ்டாலின் அவர்கள் இறங்குறப்ப கூட லாஸ்ட்டு 3 நாளுக்கு முன்னாடி இறங்குறப்ப கூட ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்படுறாங்க. பாருங்கள், முகத்திலே திராவகத்தை ஊற்றி துரத்தி நடு ரோட்டில் முடியை பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணை வந்து அவ்வளோ பப்ளிக்கில் இந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணே போயிடுச்சு. ஆல்ரெடி இந்த கம்ப்ளைண்ட்டை முறையாக விசாரிச்சுருந்தா இந்த பல்லாவரம் காவல் நிலையத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமை அந்த பொண்ணுக்கு வந்திருக்காது. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கண்ணே போயிடுச்சு. 100% ஒரு கண்ணு போயிடுச்சு. இன்னொரு கண்ணு 75% தான் போயிருக்கு. அப்போ என்னென்னா பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இல்லைன்றது தான் உறுதியாக இருக்குது. மேலும் இது போல் தொடர்ச்சினா இப்போ தான் அந்த பொண்ணு ஒன்று +2 மாணவி பண்ணியிருக்காங்க. திருப்பி அதுக்குள்ளே இந்த நிகழ்வு மேலும் வந்து தமிழகத்தில் தொடர்ந்துட்டுருக்கு. பெண்களுக்கு எதிரான தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக இருக்குது. இந்த சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தான் நம்மளுடைய பதில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.